அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அதிகாலையில் ஆண்டவர் இயேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 24வது 25வது வசனங்களை வாசிக்க போகிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமாக இருக்கிற இடத்துல திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களுக்காக செத்து என்று நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆன்மா சாகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆன்மா சாகும் அப்படின்னு சொல்கிற பொழுது நாம் பாவத்திற்கு சாக வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். அந்த பாவங்களுக்கு நாம் மரித்து அதோடு மாத்திரமல்ல, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் நீதியான காரியங்களாக இருக்கணும். ஆகவே பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேலே விழுந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், ஏசாயாவில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் இறந்தார் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் அதற்காக அவர் பாடுபட்டு சுமந்து தீர்த்து அவைகளை எல்லாவற்றுக்காகவும் தன்னுடைய மேலே தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்கு இலவசமாக அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார். அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அவருடைய கரத்தில் இருக்கிற தழும்புகள், ஆணிகள் கடாவப்பட்ட கரங்கள், கால்கள், இப்படி அந்த தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். பாருங்கள், அவர் மேலே இருக்கிற அந்த தழும்புகள் நம்மை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காயங்கள் தழும்புகளாக மாறுகிற பொழுது தழும்புகளாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது அந்த தழும்புகளாலே நாம் சுகப்படுகிறோம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தோமே, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் உங்களுக்கு கண்காணியுமாக இருக்கிற இடத்துல நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைக்கவும், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். மாத்திரமல்ல, அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அதன்படியே அவர் நமக்கு சுமந்து தீர்த்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் அவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, உடைய வசனத்தின்படியாக ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே எங்கள் பாவங்களுக்கு நாங்கள் செத்து நாங்கள் நீதிக்கு பிழைத்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவர்களாக, ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய திருப்பப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.